தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரிடம் திரும்பி வர, அவருடைய அன்பு வாழ்விலே பங்கு பெற அழைப்பு விடுக்கிறார். இன்றும் நமக்கு அழைப்பு வருகிறது. இந்த அன்பின் தன்மையிலே நாம் வாழ தவறிய தருணங்களை எண்ணி, நமது உள்ளத்து குறைபாடுகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டி இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற தகுதி பெறுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்கும்படி அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரமதந்தையிடம் பரிந்து பேச அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் மீட்பரே, எங்களை மனந்திருப்பி அருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவ முயற்சி எங்களுக்கு பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 1-2, 11-18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது. நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடர செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்புடையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் உறுதி பலிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஏற்புடைய காலம் இதுவே, மீட்பின் காலமும் இதுவே. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வசனங்கள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகி என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ
அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாத தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, தூர்ஸ் நகர் மார்ட்டின் கிபி 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவர் அருமையான ஒரு ஆயராக பணிபுரிந்தவர். ஆரம்ப காலத்திலே இவர் ரோமை படை வீரர்களில் ஒருவராக பணிபுரிந்து வந்தார். இப்படி படை வீரராக இருக்கும்போது ஒரு நாள் குதிரையிலே சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே கடும் குளிரிலே வாடிக்கொண்டு அங்கே நடுங்கிக் கொண்டு ஒரு மனிதர் கந்தலான உடை கொண்டவராய் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். இதை கண்ட மார்ட்டின் குதிரை விட்டு இறங்கி தன்னிடம் காசோ பணமோ இல்லை. ஆகவே என்ன செய்தார்? அவர் போர்த்தி இருந்த அந்த போர்வையை இரண்டாக கிழித்து ஒரு பாதியை அந்த மனிதர் மீன் போர்த்தி விட்டு தொடர்ந்து தன் பயணத்தை ஈடுபட்டார். அன்று இரவு அவருக்கு ஒரு காட்சி. அதிலே இயேசு அந்த போர்வையை போர்த்தி இருந்த காட்சி. அவர் அந்த காட்சியிலே சொல்கிறார், மார்ட்டின், நீ எனக்கு கடும் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்த போது போர்த்திய போர்வை இதோ என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்த போதெல்லாம் அதை நம் ஆண்டவர் இயேசுவுக்கே செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு காட்சி. ஆம், இயேசு நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் பிரசன்னமாயிருக்கிறார். ஆதியிலே கடவுள் படைத்த போது, மனிதனை படைக்கும் போது தன் சொந்த சாயலில் படைப்பதாக சொன்னார். அவருடைய சாயல் ஒரு நம்மிலே இருக்கிறது. அவர் நம்மிலே குடிகொள்கிறார். நம் ஒவ்வொருவரிலும் அவர் இருக்கிறார். ஆகவேதான் நாம் அந்த இறுதி தீர்ப்பின் போது, அந்த கடைசி தீர்ப்பிலே நடைபெறும் நிகழ்வு பற்றி இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம். அங்கே ஒரு பக்கம் ஆசி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆசி பெற்றவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நிலை எப்படி ஏற்படுகிறது? அவர்கள் செய்யும் செயல்பாடுகள். அங்கே அன்பு செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் ஆசி பெற்றவர்கள். அந்த அன்பு செயல்பாடுகள் செய்ய தவறியவர்கள் என்றால் சபிக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு நிலையில்தான் அந்த இறுதி தீர்ப்பு இருக்க போகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பல தவ முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நமது தவக்கால பயணத்திலே நாம் அன்றாடம் திருப்பலி ஒப்பு கொடுப்பது மற்றும் பல்வேறு தவ முயற்சிகளை செய்வது, நோன்பு இருப்பது, ஒருத்தல் இருப்பது, பல்வேறு ஜப வழிபாடுகளிலே ஈடுபடுவது, நாம் காவி உடை உடுத்துவது, ஜபமாலை அணிவது, பல்வேறு திருத்தலங்களுக்கு திரு யாத்திரை செல்வது, தவ நடைப்பயணம் செல்வது, இப்படியெல்லாம் செய்கிறோம். ஆனால் இதைவிட கடவுள் விரும்புவது அன்பு செயல்களை. அந்த அன்பு செயல்கள் தான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பலி. அந்த அன்பு செயல்களுக்கு ஒத்தபடிதான் அந்த இறுதி தீர்ப்பு இருக்க போகிறது. அந்த இறுதி தீர்ப்பின் போது நம்மை பார்த்து, நீ எத்தனை திருப்பலி ஒப்பு கொடுத்தாய், எத்தனை ஜபமாலை ஜெபித்தாய், எத்தனை சிலுவை பாதை செய்தாய், எத்தனை கோவில்களுக்கு திரு யாத்திரை சென்றாய் என்று கேட்க மாட்டார். அவர் என்ன கேட்க போகிறார்? அன்பு செய்தாயா? நான் பசியாயிருந்தேன், எனக்கு புசிக்க உணவு கொடுத்தாயா? நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்க தண்ணீர் கொடுத்தாயா? நான் பல்வேறு விதங்களிலே அந்நியனாய் வந்தேன், அகதியாய் வந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டாயா? ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினாயா? நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை சந்தித்தாயா? அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்கொப்பதான் நம்முடைய அன்பு செயல்கள் வழியாகத்தான் அந்த இறுதி தீர்ப்பு இருக்க போகிறது. அன்பு செய்ய அழைக்கின்றார்.
அந்த அன்பு செயல்கள் நம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவையில் இருப்போர் எத்தனையோ பேர் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர் இயலாமையினால் வருந்துபவர்கள். அவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்யும் போது அங்கே அந்த ஆண்டவனை நாம் அன்பு செய்கிறோம். அவருக்கே நாம் அனைத்து மாட்சியும் மகிமையும் கொடுக்கிறோம். அன்று பவுலாய் இருக்கிறது முன்னால் இருந்த சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை வதைத்து அவர்களை சிறைபிடித்து கிறிஸ்தவத்தையே ஒழிக்க தமாஸ்கு நகர் பட்டணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போது ஒரு மின்னல் பாய்ச்சி அந்த ஒளி வெள்ளத்திலே அப்படியே மயங்கி கீழே விழுந்து பார்வை இழந்தவராக இருந்தார். ஒளி ஒன்று ஒலிக்கிறது, குரல் ஒன்று கேட்கிறது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உடனே அந்த சவுல் கேட்கிறார், நீர் யார்? நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்று சொன்னார். நீ கிறிஸ்து மக்களை துன்புறுத்துகிறாய், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறாய், கிறிஸ்துவை நம்புபவர்களை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லவில்லை. நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான். நம் ஒவ்வொருவரோடும் ஐக்கியப்படுத்தி ஒன்றித்து இணைபிரியா உறவிலே அந்த இயேசு நம்மிலே இருக்கிறார். ஆகவேதான் நாம் அன்பு செய்கிறோமா? பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறோமா? ஆடையின்றி இருப்பவர்களுக்கு உடுத்துகின்றோமா? தாகம் தணிக்க தண்ணீர் கொடுக்கின்றோமா? அகதிகளாய் வருபவர்களை வரவேற்று இடம் அளிக்கிறோமா? நோயாய் சிறையிலே இருப்பவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறோமா? அப்பொழுது இயேசுவுக்கே நாம் செய்கிறோம். அந்த இயேசு இணைந்து இருக்கிறார். பிரிக்க முடியாத ஒரு ஒன்றிப்பு நம்மிலே அவர் கொண்டிருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக ஏற்பட்ட இந்த உறவு நான் அவருள்ளும் அவர் என்னுள்ளும் இணைந்து இருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, பிறரை அன்பு செய்வோம். ஒவ்வொரு நாளும் அன்பு செய்வோம், என்றும் அன்பு செய்வோம். அவர் கொடுத்த கட்டளை, நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று. அவருடைய அன்பு மகத்தான அன்பு, அந்த சிலுவையிலே இருக்கும் அன்பு, தன்னையே தியாகம் செய்யும் அன்பு, தன் இறுதி துளி இரத்தத்தையும் நம்முடைய பாவங்களை கழுவ நம்மை பரிசுத்தப்படுத்த சிந்திய உயர்ந்த அன்பு. அந்த அன்புக்கொத்த விதத்திலே நமது அன்பு செயல்கள் விளங்க இதோ நம்மையே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. விரும்பிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலையிறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தார் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார். இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.